உங்களுக்கு இருக்கிற டாண்ட்ரஃப் ஆயிலியா இல்ல ட்ரையான்னு தெரியுமா? ஓகே. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் ஹெல்த் டிப்ஸ். எல்லோ கலர்ல ஸ்கேல்ஸ் மாதிரி கிரீஸியா இருந்தா, அது ஆயிலி டாண்ட்ரஃப். இதுவே ஒயிட் பவுடர் மாதிரி கிரீஸியா இல்லாம இருந்துச்சுன்னா, இது ட்ரை டாண்ட்ரஃப். இதுக்கு காசஸ் என்னன்னா, பாடியில ஹீட் ஜாஸ்தி இருக்கிறது, டீஹைட்ரேஷன், ரொம்ப நாளா ஹேர் வாஷ் பண்ணாம இருக்கிறது, ஹைஜீனிக்கா இல்லாம இருக்கிறது, அப்புறம் அளவுக்கு மீறி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலுமே டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா? அப்படின்னு பார்த்தா, இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒரு லைக்க போட்டு வாங்க சொல்றேன். டயட் வைஸ் பார்த்தீங்கன்னா, பாடி எப்பவும் கூலாவே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. வீக்லி ஒன்ஸ் இஸ் ஃபைன். அதுக்கு மேல வேண்டாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச் ஃபுட்ஸ் எதுலலாம் இருக்கோ, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ், வால்நட், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் தான். ஹேர் பேக் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபெனுக்ரிக் சீட்ஸ், வெந்தயம் அது ஓவர் நைட் நல்லா தண்ணீல சோக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா பிளெண்ட் பண்ணி ஹேர்ல ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு, அப்புறம் ரின்ஸ் பண்ணிடுங்க. இதுவே நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணும். இத தாண்டி ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் பெஸ்ட்டான ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூஸ்ன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.